என்னைய பேக்ல போட்டு அடிக்கிறேன் நீ. யோதா உங்க பேரண்ட் பிக்கப் பண்ண வர்றாங்க அதான். ஓகே சார். குட் பாய் சொன்னா கேட்டுப்பான். பாத்துக்கமா. ஏய் என்ன பண்ற? இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. வெளியில வந்தனா காலிடி நீ மாவல. யோதா என்ன பிரச்சனை? எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இந்த மணிப்பூர் மங்கத்தை பண்றதுதான் சார் டென்ஷன் ஆகுது. கொஞ்சமாச்சும் சும்மா இருக்காதா பாருங்களேன். என்னோட ஹாஸ்டல்ல கிடைக்கிறதுக்குனே வந்திருக்கா. இவன் எனக்கு மட்டும் தான் கட்டுப்படுவான். வாங்க சார். பேக் உள்ளே இரு, என்ன நீ வெளியில வரக்கூடாது. ஓகே சார். ஏதோ நீங்க தெரிஞ்சவனால நான் நீங்க சொல்றது கேட்கறேன். அந்த பொண்ணை மட்டும் இங்க வர வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா டென்ஷன்ல கடிச்சு போடுவேன். அப்புறம் நீங்க தான் பொறுப்பு. சரி டென்ஷன் ஆகாத யோதா. பட் இருந்தாலும் போர் அடிக்குது, நான் வெளில வரேனே. நோ உள்ளவே இரு, உனக்கு அதான் கரெக்டா இருக்கும். ஐயோ நோ யோதா உள்ளே உட்காரு. ஹெல்ப் மீ சார், ஹெல்ப் மீ ப்ளீஸ், ஹெல்ப் மீ. நோ ஹெல்ப். மறுபடியும் உள்ள தூக்கி போட்டாங்களே. இப்போ பேரண்ட் வர்ற நேரம் அவங்க வந்து கூட்டு போறேன்னு இருக்காங்க. இப்போ நான் வெளியில விட்டேன் அப்படின்னா அப்புறம் உன்னை பிடிக்கிறது கஷ்டம். அதனால ஒரு 2 நிமிஷம் உள்ள உட்காரு. அவங்க வந்துட்டாங்க. யாரா அதே வீடியோ எடுக்கிறோமா? இந்த பெட்கூருக்கு வந்தாலே இதான்ப்பா, நம்மள உடனே வீடியோ எடுத்து நம்மள ஃபேமஸ் ஆக்கிடுறாங்க. ஆமா இவர் பெரிய ரஜினிகாந்த் ஃபேமஸ் ஆகணும். இருந்தாலும் அழகா இருக்க யோதா. சும்மா ஐசோக்காதீங்க சார். என்ன கூட்டின்னு போற வரைக்கும் நான் வெளில இருக்கிறேனே, போர் அடிக்குது எனக்கு. டேய் இந்த உலகத்தை நினைச்சு ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருடா, போர் அடிக்காது. ஒழுங்கா படு சரியா? படுத்துட்டேன். படுத்துக்கோ. சரி இது வேலைக்கு ஆகாது போலுதே. இப்ப பாரு எப்படி தப்பிக்கிறோம் பாரு. போயிட்டாரா அவரு? ஐயோ மாட்டிக்கிட்டேன்.